ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரெடிமேட் குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு நல்லா பர்ஃபெக்டான ஷேப்பில் குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். குலாப் ஜாமுன் ரொம்ப பர்ஃபெக்டாக வர்றதுக்கு ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்காக எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ஒரு பேக்கெட்டில் 175 கிராம் மிக்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த பேக்கெட்டுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற செய்முறை கொடுத்துருப்பாங்க. முதல்ல நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 800 கிராம் சர்க்கரை சேர்த்து பாகு ரெடி பண்ண சொல்லி போட்டிருப்பாங்க. நம்ம 800 கிராம் சர்க்கரை சேர்த்தோன்னா சர்க்கரை பாகு நமக்கு நிறைய வேஸ்ட் ஆகும். அதனால் 500 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். 500 கிராம் சர்க்கரைக்கு 500 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு பாகு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம செய்கிற குலாப் ஜாமுன் நல்லா சர்க்கரை பாகை உறிஞ்சி சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்கிற சர்க்கரை பாகோட பதம் கரெக்டாக இருக்கணும். சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்ததும் நீங்கள் விரலால் தொட்டு பார்க்குறப்ப ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கணும். இந்த மாதிரி பிசுக்கு பதத்தில் இருந்தது அப்படின்னா நம்ம போடுற குலாப் ஜாமுன் சர்க்கரை பாகை நல்லா உறிஞ்சி சாஃப்டாக வரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பிசுக்கு பதத்தை தாண்டி நீங்கள் ரொம்ப கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா குலாப் ஜாமுன் சர்க்கரை பாகை உள்ளே உறிஞ்சாது. அதனால் கரெக்டாக பார்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு பேக்கெட் குலாப் ஜாமுன் மிக்ஸை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். மெஷர்மெண்ட் கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் ஊற்றிட்டு நம்ம கலந்துக்கலாம். மாவு பிசையும் போது நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்தி பிசைஞ்சோன்னாலும் கண்டிப்பாக குலாப் ஜாமுன் ஹார்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி விரலால் ரொம்ப மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப கவனமாக ஊற்றிக்கோங்க. கரெக்டாக அளந்து வச்ச 1/4 கப் ஊற்றிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலக்கலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் மாவு நல்லா செட் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம உருண்டை உருட்டிக்கலாம். நீங்கள் உருண்டை உருட்டும் போது வேணும்னா கையில் லைட்டாக நெய் தடவிக்கோங்க. மாவு கலக்கும் போது எப்படி அழுத்தாமல் பிசைஞ்சிங்களோ அதே மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்காம உருண்டை உருட்டிக்கோங்க. இப்போ நான் எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுட்டேன். மொத்தம் பார்த்திங்கன்னா 16 உருண்டை வருது. குலாப் ஜாமுன் மிக்ஸ் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 35 குலாப் ஜாமுன் பண்ணலான்னு போட்டிருப்பாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக உருட்டியிருக்கேன். இந்த ஒரு உருண்டையை நீங்கள் டபுள் ஆக்கிட்டு உருட்டினீங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு 32 குலாப் ஜாமுன் வரும். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றும் போது குலாப் ஜாமுன் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு சின்ன உருண்டை உருட்டி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே நிறைய தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்குன்னு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. நான் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான தீபாவளி ரெசிபியும் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம உருட்டி வச்ச குலாப் ஜாமுன் உருண்டைகளை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இந்த குலாப் ஜாமுன் உருண்டை எல்லாம் நல்லா எண்ணெய்க்குள்ளே மூழ்கி ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியால் மேலே லைட்டாக அப்படியே உருட்டி உருட்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா எல்லாம் ஒன்று போல் செவந்து வரும். பாருங்கள், இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை எண்ணெயிலேருந்து எடுத்து வெளியில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை பாகில் போட்டுக்கோங்க. நீங்கள் சர்க்கரை பாகில் போடுறப்ப சர்க்கரை பாகு கண்டிப்பாக கொஞ்சம் சூடாக இருக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லா குலாப் ஜாமுனையும் நான் ஃப்ரை பண்ணி சர்க்கரை பாகில் போட்டிருக்கேன். இந்த குலாப் ஜாமுன் எல்லாம் சர்க்கரை பாகில் ஒரு 1 மணி நேரமாவது நல்லா ஊறினா தான் சர்க்கரை பாகு நல்லா உள்ளே வர இறங்கி குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இடையில இந்த மாதிரி கரண்டியால் உருட்டி உருட்டி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1 மணி நேரம் அப்படியே நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரே ஒரு குலாப் ஜாமுன் மட்டும் எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த சர்க்கரை பாகு நல்லா உள்ளே வர இறங்கி நல்லா ஊறி இருக்குது. உடையாமல் ரொம்ப பர்ஃபெக்டான ஷேப்பில் இருக்குது. கண்டிப்பாக
உங்களோட குலாப் ஜாமுன் ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உடனே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.